எஸ்ஐஆர் தொடங்கிருச்சுங்க. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சரியாக ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்தில் தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக வந்து இந்த எஸ்ஐஆர் ஆவணங்களை சரிபார்க்கணும். திமுக அதனுடைய கூட்டணி கட்சி இது எல்லாமே எஸ்ஐஆரை வந்து கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க. அதே நேரம் பாஜகவும் அதிமுகவும் இதுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்த முரண்பாடான நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வழமை தான். எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி எஸ்ஐஆர் சரியா, அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுது, அதுக்கு பின்னாலே சதி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் மறந்துடாமல் அதை கீழே கமெண்டில் பதிவு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தேதிலாம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இது பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கும் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற திருத்தம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் நடைபெறுறது வந்து வழக்கம். எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் தேர்தல் நடைபெறுறதோ அங்கெல்லாம் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால இந்த எஸ்எஸ்ஆருடைய நடவடிக்கை வந்து தொடங்கும். அது காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆருக்கு சொல்கிற அதே காரணங்கள் தான். தவறான வாக்காளர்களை நீக்கிறது, இறந்து போனவர்களை நீக்கிறது, 18 வயசு நிறைந்தவர்களை வந்து புதுசாக சேர்க்கிறது, இதுதான் அதுக்கான காரணம். ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது மாதிரி பண்ணுறது தான் எஸ்ஐஆர். இப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த 12 மாநிலங்கள் இதுலாம் தேர்தல் அடுத்த சில மாதங்களில் வந்து வர இருக்குது. அப்போ அந்த வர இருக்கிற அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடத்தப்பட வேண்டியது எஸ்ஐஆரா எஸ்எஸ்ஆரா, இது ஒரு கேள்வி. இப்போ இதில் முதன்மையான சிக்கல் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் ஒரு குடியுரிமை திருத்தம் அதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறது மாதிரி இந்த எஸ்ஐஆரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது தீர்ப்பு மன்றங்கள்லாம் வழக்கு இருக்குது. இது முதல் சிக்கலாக இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர் என்ன நிபந்தனையை முன்வைக்குது அப்படின்னா நான் வாக்காளர் தான், குடியுரிமையை பெற்றவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமையை வாக்காளர்கள்ட்ட தள்ளுது. இதுதான் அந்த எஸ்ஐஆருடைய அடுத்த சிக்கல். ஏற்கனவே ஒரு புதிய வாக்காளர் வந்து பதிவு பண்ணி எனக்கு வாக்குரிமை வேணும், வாக்காளர் அடையாள அட்டை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிறாருன்னா அப்போது அந்த வாக்காளர் இந்த தொகுதியில் எனக்கு வாக்கு இருக்குது, நான் 18 வயதுக்கு வந்து நிறைஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா வாக்காளருக்கு இருக்கும். அவன் அதுக்கான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து வாக்காளர் பட்டியலில் வந்து பேரை இணைக்கணும். இதில் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. அப்படி பார்த்து அந்த வாக்காளர் பட்டியலில் இணைச்சதுக்கு பிறகு அதை முறையாக பராமரிக்கிறதும், அந்த வாக்காளர் இறந்துட்டாரா இல்லை இடம்பெயர்ந்துட்டாரா இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவருடைய வாக்கை பதிவு பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்து குறைபாடு இருந்ததுன்னா அதை நீக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. அதுதான் எஸ்எஸ்ஆருடைய நடைமுறை. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறது மறுபடியும் மீண்டும் ஒரு முறை வாக்காளர் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாக்கியிருக்கு. அதுவும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 1 மாத காலம், அந்த 1 மாத காலத்தில்
தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதா ஒரு தோராயமான கணக்கு. இந்த 6,41,00,000 வாக்காளர்களும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள தங்களை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமாயிடும். ஒருவேளை அப்படி நிரூபிக்க தவறிட்டாங்க, தாமதமாகுது அப்படின்னா அவங்க வாக்காளராக இருக்க முடியாது. தெளிவாக சொன்னால் குடியுரிமையிலே ஐய ஏற்படும். இதுதான் சிக்கல். அதாவது ஏற்கனவே புதுசாக தன்னை பதிவு பண்ணும் போது அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுத்து தன்னை நிரூபிச்சுட்டாங்க. மறுபடியும் இப்போ அந்த ஒரு மாதம் அவகாசத்துக்குள்ள நீங்கள் நிரூபித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை இந்த எஸ்ஐஆர் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த எஸ்ஐஆரில் எல்லா வீட்டுக்கும் வந்து வருவாங்க, வந்து ஆவணங்களை வந்து கேட்பாங்க. இப்போ இதில் 3 பிரிவாக அவங்க வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடந்த எஸ்ஐஆர் நடக்கும்போது, அது 2002, 2005 அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடந்தது. அப்போ அந்த எஸ்ஐஆரின் போது பதிவு செய்த வாக்காளர் பட்டியல் இருக்கியா, அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறது முதன்மையாக பார்க்க வேண்டியது. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஆவணமும் காட்ட வேண்டிய தேவையில்லை. அவங்க தர்ற படிவத்தை நிரப்பி கொடுத்து உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். இது முதல் பிரிவு. ரெண்டாவது பிரிவு 1987 2004 வரை, இது இந்த காலகட்டத்துக்கு இடையில பிறந்தவங்க. அவங்க தங்களுடைய வாக்குரிமையை வந்து இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா இல்லை அம்மா ரெண்டில் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த ஆவணங்களை கொடுத்து அவங்க நிரூபிக்கணும். அப்போ இந்த 2 வேலையும் அவங்க செய்யணும். அதாவது தன்னுடைய வாக்குக்கான உரிமையை அவங்க நிரூபிக்கணும், அப்பா அல்லது அம்மா ரெண்டில் யாராவது ஒருவருடைய வாக்குரிமையை அவங்க நிரூபிக்கணும். இந்த 87 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கான பிரிவு. அடுத்து 2004க்கு பிறகு பிறந்தவங்க, அவங்க தங்களுடைய வாக்குரிமையும் நிரூபிக்கணும், அவங்க அப்பாவுடைய வாக்குரிமையும் நிரூபிக்கணும், அம்மாவுடைய வாக்குரிமையும் நிரூபிக்கணும். ஆக அப்பா அம்மா 2 பேர் தன்னுடைய சொந்த வாக்கு, இந்த 3 பேருடைய வாக்குரிமையும் ஆவணங்களின்படி நிரூபிச்சே ஆகணும். இதுதான் வச்சிருக்கிற பிரிவு. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, 87க்கு பிறகு பிறந்த புதிய வாக்காளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்காளர்கள் தங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் அவங்களோட சேர்த்து அப்பா அம்மாவையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கடந்த எஸ்ஐஆரில் பேர் இருக்கிறவங்க அவங்க ஆவணங்களை காட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த 87க்கு பிறகு பிறந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய அப்பா அம்மா யாராக இருப்பாங்கன்னா 2002 எஸ்ஐஆரில் தங்களை நிரூபித்து பதிவு பண்ணவங்களா இருப்பாங்க. ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட நிரூபிக்கப்பட்ட அவர்களும் மீண்டும் தங்களை நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து வருது. அப்போ அவங்க முதல் பிரிவு வந்து தன்னாலே அடிபட்டு போகுது. அதாவது நீங்கள் 2002 எஸ்ஐஆரின் போது உங்களை நிரூபித்து நீங்கள் பதிவு பண்ணி இருந்தாலும், அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாலும், வேறு வழிகளில் நீங்கள் ஏதாவது ஆவணத்தை கொடுத்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து இங்கே வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர் 6,41,00,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்கும் சற்றேறக்குறைய 68,467 பூத்துகள் வந்து இருக்குது. இந்த 68,467 பூத்துலையும் பூத் ஆஃபீஸர்கள் மற்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்க பூத்துக்கு உட்பட்டு வீடு வீடாக போய் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே செக் பண்ணி படிவங்களை கொடுத்து அதை நிரப்பி ஆவணங்களை அதோட இணைச்சி கொண்டு வரணும். இது அவங்களுடைய பணி. அதுதான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த படிவம் அப்படிங்கிறது காலியான படிவமாக இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா எடுத்து நிரப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஏற்கனவே பாதி நிரப்பப்பட்ட படிவங்களாக இருக்கும். அதாவது படிவங்கள் அச்சிடும் போதே அவங்களுடைய பேர், முகவரி, அவங்க வயசு, இந்த பிற விவரங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பதிவாகி இருக்கும். அப்படி பதிவாகி இருக்கிற அந்த குறிப்பிட்ட படிவத்தை கரெக்டாக தேடி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து ஏனைய விவரங்களை வந்து நிரப்பி வாங்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற
அந்த விவரங்களுக்கு தகுந்த ஆவணங்களையும் வாங்கணும். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 6,41,00,000 வாக்காளர்களுக்கும் இந்த ஒரு மாச காலத்துக்குள்ள செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதில் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த காலகட்டம் இது பருவமழை நிறைய மழை பெய்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற சிக்கல் வரும். அப்படிங்கிறது அந்த சிக்கலுடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்படி தேர்தல் வேலைகளில் ஈடுபடுறவங்க எல்லாருமே மாநில அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி வந்து தான் இந்த பணிகளையெல்லாம் அவங்க செய்யணும். இப்போ இந்த பருவமழை காரணமாக நிவாரணம் கொடுக்கறது இல்லை வேற வேலைகள் இதுக்கெல்லாம் இங்கே ஆட்களை எடுக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை முறைப்படி அணுகி அனுமதி வாங்கி அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்கள விடுவிச்சு இந்த மாதிரியான நிவாரண பணிகளுக்கு கொண்டு வர முடியும். அப்போது இதில் ஏற்படுற காலதாமதம் அப்படி ஒருவேளை விடுவிக்க வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னா இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே அது முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் மறுபக்கத்தினுடைய சிக்கலாக இருக்குது. அப்போ அதனால தான் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக இதை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது. அப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் நிதானமாக இருந்து நடத்தப்பட வேண்டிய ஒன்று. கடந்த எஸ்ஐஆர் அப்படி தான் நடந்தது. கிட்டத்தட்ட இந்தியா முன்வைக்கும் 3 வருஷத்துக்கு மேலே நடந்தது. ஆனால் இப்போ எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் எஸ்எஸ்ஆருக்கு பதிலாக நீங்கள் எஸ்ஐஆரை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது மூலம் இந்த நெருக்கடிக்குள்ளே ஆட்படுறாங்க. இது நிதானமாக செய்ய வேண்டிய பணி. ஏன்னா அவசரமாக செஞ்சாங்கன்னா இதில் தவறு வருவதற்கும் வாக்காளர்கள் விடுவிட்டு போகிறதுக்கும் தவறாக நீக்கப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய காலம் எடுத்து நிதானமாக பண்ணணும். ஆனால் அதெல்லாம் அவங்க மறுத்துட்டு நாங்கள் இந்த காலகட்டத்தில் விரைவாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாத காலத்துக்குள்ளே அவங்க வெரிஃபை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ ஏன் இந்த அவசரம்? இது முதன்மையாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அடுத்து பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிட்டாங்க. நடத்தி முடித்து சரிபார்த்து இறுதி பட்டியல் வந்துடுச்சு. ஆனால் அப்படி இறுதி பட்டியல் வந்ததுக்கு பிறகும் நிறைய தவறுகள் அந்த பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பீகாருக்குள்ள ஒரு தொகுதி விட்டு இன்னொரு தொகுதி, அதாவது ஒரு தொகுதியிலையும் வாக்காளர் பதிவு பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு தொகுதியிலையும் வாக்காளராக பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்படி தொகுதி மாறி வாக்காளர்களாக பதிவு பண்ண வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 63 லட்சம். இதில் தொகுதிக்குள்ளேயே மாறுபட்ட இடங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற வாக்காளர் அப்படி பார்த்தோம்னா 5.2 லட்சம். இவ்வளோ பேர் ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சராசரியாக அந்த தொகுதிக்குள்ள மாறுபட்ட வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அப்போது எஸ்ஐஆரில் நாங்கள் ஆவணங்களை சரிபார்த்து அதை வரைவு பட்டியலாக வச்சு வரைவு பட்டியலிருந்து இறுதி பட்டியல் தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த இறுதி பட்டியலில் டபுள் என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் மட்டுமே இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முறையான அவகாசம் இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக நடத்தணும் அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட சிக்கல் தான் இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் அரசியல் அறிவுலாம் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ இதே மாதிரியான தவறு பிற மாநிலங்கள்லையும் இப்போ அறிவிச்சிருக்கிற 12 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அந்த 12 மாநிலங்கள்லையும் இது மாதிரியான தவறுகள் மீண்டும் நேராது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நிச்சயம் இருக்குதா? இது முதன்மையான கேள்வி. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எஸ்ஐஆரில் உள்ள சிக்கல்கள், முரண்பாடுகள், குளறுபடிகள் அதையெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த சிக்கல்கள், குளறுபடிகள் இதையெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சதித்தனமாக நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்படி இல்லை. வேறு சில காரணங்களும் இருக்குது. அதில் முதன்மையானது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். முதல்ல தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களுடைய நியமனத்திலேயே நிறைய குளறுபடி இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுக்கான விதிமுறை அப்படிங்கிறது உச்ச தீர்ப்பு மன்ற தலைமை தீர்ப்புரைஞர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர். இதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உச்ச தீர்ப்பு மன்ற தீர்ப்புரைஞர் அவரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக
பிரதமர் தெரிவிக்கிற ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இப்படி 3 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து தான் இப்போ இருக்கிற அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, பிரதமரும் அவர் தேர்ந்தெடுக்கிற இன்னொரு அமைச்சர் அப்படிங்கிறவரும் பெரும்பான்மை ஆயிடுறாங்க. ஏன்னா மொத்தம் 3 பேர், அந்த 3 பேரில் பெரும்பான்மையாக அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது பேருக்கு இருப்பார், ஏன்னா அவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அவருடைய மறுப்புகள் பரிசீலிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது சிக்கல், பிரச்சனை, வழக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னா ஆதாரங்கள் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஆதாரங்களுக்கு சிசிடிவி ஆதாரம் வந்து கேட்கப்பட்டு அது சரிபார்க்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. அப்போ அந்த சிசிடிவி விஷயத்தில் 45 நாளைக்கு மேலே சிசிடிவி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அழிச்சிடலாம் அப்படிங்கிற திருத்தத்தை வந்து கொண்டு வர்றாங்க. யாரும் சிசிடிவி கேட்க முடியாது. அதாவது ஒரு வாக்காளன் அப்படிங்கிற அடிப்படையில் யாரும் 45 நாளுக்கு உள்ளேயுமே கூட சிசிடிவி பதிவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. வேட்பாளர்களாக இருக்கிறவங்க 45 நாளைக்கு உள்ள நீதிமன்ற அனுமதியோட வந்து கேட்டால் கொடுப்பாங்க. நீதிமன்ற அனுமதினா அவங்க வழக்கு போடணும். அந்த வழக்கில் அந்த சிசிடிவி பதிவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்படணும். அந்த ஆணை 45 நாளைக்கு உள்ள பிறப்பிக்கப்படணும். அப்போ ஒருவேளை தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா 46வது நாள் சிசிடிவி அழிக்கப்பட்டுரும். இப்போ எந்த ஆதாரத்தை காட்டுறது? இதாவது பரவாயில்ல. இதுக்கு பிறகு இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையர், இன்னும் 2 ஆணையர்கள், ஆக மொத்தம் 3 ஆணையர்கள் இருக்காங்க. இந்த 3 ஆணையர்கள் மேலேயும் அவங்க பதவியில் இருந்த காலத்தில் செஞ்ச எந்த செயலுக்கும், அவங்க பதவியில் இருக்கும்போது மட்டும் இல்லாமல் பதவியை விட்டு விலகி அவங்க மரணிக்கும் வரையிலும் அவங்க மேலே எந்த வழக்கும் தொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டங்கள்லாம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு வண்ண புகையை வீசினாங்க அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அது பெருசாக பேசப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரையும் கூண்டோடு வெளியேற்றிவிட்டு யாருமே இல்லாத அவையில் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரும்பான்மை பலத்தோடு நிறைவேற்றிட்டாங்க. அப்போ நிறைவேற்றினது அந்த சட்டங்கள்லாம். சரி, இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது எவ்வளவோ முறைகேடு இருக்குது. நேரடியாக வாக்கு எண்ணிக்கையில் நிறைய குளறுபடி இருக்குது, தவறுகள் இருக்குது, வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு 2019 நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் 2024 தேர்தலில் 17C அந்த படிவம் அதை வந்து வெளியிடுங்க, அதை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கொடுக்க மறுத்தது. அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. இந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகள் அதெல்லாம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மீது சம்மட்டி அடிக்கிறது மாதிரியான ஐயங்கள், கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின ஓட்சோரி சிக்கல், எஸ்ஐஆர், பீகாரில் நடந்து முடிஞ்ச எஸ்ஐஆரில் அதில் இருக்கிற குளறுபடிகள், அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த இவ்வளோ விஷயங்களுக்கும் இந்த தேர்தல் ஆணையம் முறைப்படியான சரியான பதில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. இதையெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்க, இப்படி நடந்துக்கிற இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது? இது ஒரு எல்லாருக்கும் எழுதுகிற கேள்வி தானே. பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் கூட இந்த கேள்வி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அடுத்து எஸ்ஐஆரை தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது ஏன் அப்படிங்கிற கேள்வி பலராலையும் எழுப்பப்பட்டது. அப்போது இதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2002 அந்த எஸ்ஐஆர் நடக்கும்போது என்ன விதிமுறைகளை பின்பற்றினாங்களோ அதே விதிமுறையை தான் நாங்கள் இப்போ பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதனால் இது வழக்கமான ஒரு எஸ்ஐஆர் தான் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய பதில். சரிங்க, அந்த கடந்த எஸ்ஐஆரின் போது என்னென்ன விதிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த விதிமுறைகளை ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, இப்போ நீங்கள் அதை சரியாக பின்பற்றீங்களான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தீர்ப்பு மன்றத்தில் வழக்கு போட்டாங்க, அந்த விதிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு மேலே அஞ்சலி பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அவங்க ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறாங்க. அந்த கடந்த முறை நடந்த எஸ்ஐஆரின் போது என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிஐ விதிகளில் இதெல்லாம் நாங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி பதில் வருது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். முதல்ல 2002 என்ன விதிமுறைகளோ அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதிமுறைகள் என்னன்னு சொல்லி கேட்டால் தரல, வெறும் நிருபர்களுக்கு மட்டும் தரல, தீர்ப்பு மன்றத்தில் வழக்கிலையும் தரல, ஆர்டிஐயில் போட்டு கேட்டதுக்கும் தரல. ஆனால் அந்த விதியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதை நம்ம நம்பணும். அப்படி தான் அவங்க முன் வைக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய நடவடிக்கை வந்து இருக்குது. சரி, இத்தனைக்கு பிறகும் தீர்ப்பு மன்றம் நீங்கள் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அதுலேயும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஆதார் அட்டையை வந்து 12வது ஆவணமாக சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும். 12வது ஆவணமாக ஆதார் சேர்த்தாங்க அப்படின்னா ஆதார் அட்டை மட்டும் போதுமானது, அது எல்லாருக்கும் இருக்கும். அப்போ ஆதார் அட்டையை வச்சு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது அப்படி முடியாது. ஏன்னா அவங்க ஆதார் அட்டையை வந்து 12வது ஆவணமாக சேர்க்கல, 11+1 அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. 12 அப்படிங்கிறதுக்கும் 11+1 அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதார் அட்டை மட்டும் காட்டினா போதாது, ஆதார் அட்டையோட அந்த 11 ஆவணங்களில் 1ஓ 2ஓ நீங்கள் காட்டணும். தீர்ப்பு மன்றம் வந்து உத்தரவிடுது, ஆதாரை வந்து நீங்கள் பரிசீலிச்சுக்கிடுங்க, ஆவணமாக ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு. தீர்ப்பு மன்றம் உத்தரவிட்டது அப்படிங்கிறதுக்காக அதை லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாதபடி செக்கும் வச்சிருக்கிறாங்க. அது குடியுரிமை ஆவணமாகவும் ஆகாது, இருப்பிடச்சாட்டுக்கான ஆவணமாகவும் ஆகாது. அப்போ எதுக்கு அந்த ஆதார்? நீங்கள் ஆதாரை காட்டினாலும் அந்த 11 ஆவணங்களில் ஏதாவது 1ஓ 2ஓ நீங்கள் காட்ட வேண்டிய கட்டாயம் வந்து வந்திருக்கு. அப்போ இதுதான் தேர்தல் ஆணையம். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறது, அது நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது? இந்த கேள்வி உங்களுக்கு வரலையா? அடுத்து இந்த எஸ்ஐஆர் இதை கொண்டு வர்றதுக்கு 3 காரணங்களை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஒன்று, தேர்தல் வந்து யாருமே விட்டு போகாமல் எல்லா வாக்காளர்களையும் சேர்த்து நேர்மையான தேர்தலாக நடத்தணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, வெளிநாட்டினர் வந்து இங்கே நிறைய ஊடுருவி இருக்கிறாங்க, அப்போ அவங்கள கண்டுபிடிச்சு நீக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வேற ஒரு காணொலியில் பார்த்துருக்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது காரணம், புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து பரிசீலிக்கணும், அதுக்காகவும் நாங்கள் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரோம். அப்போது எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுக்கு 3 காரணங்கள்: நேர்மையான தேர்தல், ஊடுருவல்காரர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள். இந்த 3 தான் தேர்தல் ஆணையம் வந்து காரணமாக அறிவிச்சது. ஊடுருவல் அதிகரிக்குது, அதை நாங்கள் கணக்கெடுக்கிறோம், கணக்கெடுத்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிற அறிவிக்கிற அதே ப்ரெஸ் மீட்டில் பீகாரை பொறுத்தவரையில் 20% வெளிநாட்டினர் வந்து வாக்காளர்களாக இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதே ப்ரெஸ் மீட்டில் அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த 20% அப்படிங்கிறத எப்படி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிச்சு? அதாவது எஸ்ஐஆர் பீகார் நடத்தப்படுறதுக்கு முன்னாடி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ அதிலே ஆரம்பத்தில் அறிவிக்கும் போதே 20%னா அது வேற எங்கேருந்தும் வரல. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன, வெளிநாட்டுக்காரங்க பங்களாதேஷ்லேருந்து, பர்மாவிலேருந்து நிறைய முஸ்லீம்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி நீக்கணும், அவங்கள வந்து வெளில அனுப்பணும் அப்படின்னு கடந்த 10 வருஷமாக பாஜக சொல்லிக்கிட்டே இருக்குது. அதைத்தான் இப்போ தேர்தல் ஆணையமும் சொல்லுது. சரிங்க, பீகாரில் இப்போ எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருச்சு, எவ்வளவு வெளிநாட்டுக்காரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முறையான பதில் இல்லை. அவங்க கொடுத்த அந்த இறுதி பட்டியலின்படி பார்த்தோம் அப்படின்னா 1087 பேர் மேலே மட்டும்தான் இவங்க ஊடுருவல்காரர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆட்சேபனை மனுவே வந்திருக்கு. அந்த ஆட்சேபனை மனுவை விசாரித்து மொத்தம் நீக்கி இவங்க வெளிநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி நீக்கினது எவ்வளவு அப்படின்னா 390 பேர். இந்த 390 பேரில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு அப்படின்னா வெறும் 79 பேர். பாருங்கள், பீகாருடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1087 ஆட்சேபம் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 1087 ஆட்சேபம்ங்கிறது பீகாரில் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் எத்தனை சதவீதம் வரும்? 1% கூட வராது.
அப்போ 1% கூட இல்லாத ஒரு ஆட்சேபத்துக்குரிய ஒரு விஷயத்தை அறிவிக்கும் போதே 20% அப்படிங்கிற அறிவிப்போட வர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். சரி, இது ஒரு பக்கம்னா அடுத்து புலம்பெயர் தொழிலாளர்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான், அதில் மாற்றம் ஒன்று. ஆனால் பீகார்ல இருந்து 36 லட்சம் வாக்காளர்களை இவங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. இந்த 36 லட்சம் வாக்காளர்களும் வேற எங்க வாக்காளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு தேர்தல் ஆணையம் முறையான பதிவு ஏதாவது சொல்லியிருக்குதா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை, வெறுமனே நீக்கிட்டாங்க. அப்போ என்ன அடிப்படையில் நீக்கினாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி, அந்த கால இடைவெளியில் இவங்களால அந்த விண்ணப்பத்தை நிரப்பி கொடுக்க முடியலை, அதனால அவங்க நீக்கிட்டாங்க. சரி, இப்போ நீக்கப்பட்ட அந்த 36 லட்சம் வாக்காளர்களும் வேற எங்கே போய் ஓட்டு போடுவாங்க? வேற எங்கே இல்லைங்க, பீகாரில் மட்டுமே 36 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னா ஊபி, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், ஒரிசா இந்த மாதிரி பல இடங்களில் பல மாநிலங்கள்ல இருந்து தென் மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் நாடு முழுக்கும் நடத்தி முடித்து ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியிருப்பாங்க. அப்போ அவங்களாம் எங்கே வாக்குரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னா வேற எங்கே, தென் மாநிலங்களில் தான் வாக்குரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் தென் மாநிலங்களில் வட மாநில தொழிலாளர்கள் தென் மாநிலங்களில் வாக்குரிமை பெற்றாங்க அப்படின்னா அது இந்த மாநிலத்தினுடைய அரசியல் போக்கில் மாற்றங்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? இதுதான் மிக 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 முக்கியமான கேள்வி. இப்போ நேர்மை அப்படிங்கிறது வரும், நேர்மையான தேர்தல் அப்படிங்கிறது மாதிரி தான் அதை தான் முதன்மையான காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, 18 வயசு நிரம்பிய அத்தனை வாக்காளர்களும் ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு போகாமல் நாங்கள் எஸ்ஐஆரை பதிவு பண்ணிக்கிடுவோம், அதை செக் பண்ணுறதுக்காகத்தான் எஸ்ஐஆரை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல அறிவிச்சது. ஆனால் நடைமுறை என்ன, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 1 மாதத்தை அவகாசம் கொடுத்து அந்த 1 மாதத்துக்குள்ள உங்களை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களால் பதிவு பண்ண முடியாமல் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் பட்டியலில் இருக்க மாட்டீங்க. அப்போ இது எப்படி நேர்மையான தேர்தல் ஆகும்? அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பாருங்க. தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயமா இருக்கு. அடுத்து கொண்டு வந்த எஸ்ஐஆர்லையுமே ஏகப்பட்ட குளறுபடிகள் சிக்கல்கள் இருக்குது. அப்போ எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தென் மாநிலங்களில் பாஜக வளர முடியவில்லை, அதை வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் எஸ்ஐஆரை நிதானமாக செய்யாமல் அவசரமாக தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வர்றாங்க. அதுதான் நோக்கம். அப்போ அதை செயல்படுத்துறதுக்காகத்தான் இதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லை இருந்ததுன்னா உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். சரி, நாம் என்ன செய்கிறது? வேறு வழியே இல்லைங்க. எஸ்ஐஆர் வந்துருச்சு, நடைமுறைப்படுத்திட்டாங்க. நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4க்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள எல்லா வாக்காளர்களும் அவங்க கேட்குற ஆவணங்களோட தங்களை நிரூபிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். அப்போ அவங்க ஒரு 11 ஆவணங்கள் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் ஆதார் எல்லாத்தையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த 11 ஆவணங்கள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்றோ அல்லது 2 நீங்கள் இப்போவே தயார்படுத்தி வச்சுக்கிட வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. ஒன்றிய அரசனுடைய பதிவட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மாநில அரசனுடைய பதிவட்டைன்னு சொல்கிறாங்க, அதுவும் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பாஸ்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடியுரிமை பதிவேடு ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி அவங்க 11 ஆவணங்களில் பெரும்பாலான ஆவணங்கள் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஆவணங்கள் தான். அப்போது எல்லாத்தையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஆவணங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2. ஒன்று கல்வி சான்றிதழ், அவங்க குறைஞ்சபட்சம் 10வது வரைக்குமாவது படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க அங்கே படித்த சான்றிதழ் இருக்குது, அதை நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்து சாதி சான்றிதழ், இப்போ இதுவும் பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த கல்வி சான்றிதழும் சாதி சான்றிதழையும் ஜெராக்ஸ்லாம் போட்டு
தயாராக வச்சுக்குங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான 2 சான்றிதழ்களையும் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதோட ஆதாரையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. யார் எப்போ வந்தாலும் இதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும். இதை செய்ய தவறுனீங்க அப்படின்னா வாக்குரிமையை நீக்கிறதுல போய் முடியலாம். வரைவு பட்டியல் வந்ததுக்கு பிறகு என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பதிலாக அது சிக்கலுக்குரியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சு எப்போ கேட்டாலும் எடுத்து காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஆக இந்த முறையை எல்லாரும் கடைப்பிடித்து அவங்கவுங்க வீடுகளில் இதை எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி தயாராக வச்சுக்கிறது சிறந்தது அப்படிங்கிறது சொல்லினுடைய ஆலோசனை. இதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கான தயாரிப்புகளோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.